வணக்கம். வணக்கம் சார். நைட்டு கிளம்புனாங்க சார். நைட்டு கிளம்புனீங்களா? ஆமா, நைட்டு கிளம்புனேன். எப்படி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பிங்க சார். ஓல்டு பொருள் நானும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. அதனால எனக்கு இந்த பொருள் ரொம்ப நாள் ஆசை. அது இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி ஹாப்பியா இருக்காங்க. சரி, ஓகே. ஓகேங்க சார். இந்த கிஃப்ட்டை வந்து ஏற்காடுல இருந்து மிஸ்டர் ரவின்னு சொல்லி ஒருத்தங்க, ஓகே. அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல மெம்பரா இருக்காங்க. அவங்க தான் இதை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். அவர் ரொம்ப நன்றிங்க சார் அவருக்கு. நம்ம சேனல்ல எப்படி மெம்பரா ஜாயின் பண்ணீங்க? பாத்தீங்கன்னா சார், யூடியூப்ல நம்ம வீடியோ பார்த்தேங்க சார். அந்த மாதிரி ஓல்டு இது சர்வீஸ் பண்றதை பத்தி நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணும்போது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரி. அதுல வந்து பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறது, அப்புறம் மெம்பர்ஷிப்பா சேர்ந்தா என்ன எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம், கிளாஸ் மாதிரி தனியா ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் அதை அப்படியே இது பண்ணிட்டு மெம்பரா சேர்ந்து வந்து ஆன்லைன் கிளாஸ். ஆமா, ஆன்லைன் கிளாஸ் தான் சார் மெயின். ஆன்லைன் கிளாஸ் சின்ன சின்ன சர்வீஸ் நம்மளே பாத்துக்கலாம். நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது. அதாவது சாதாரணங்களும் கத்துக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இதா இல்லாம புரியுற மாதிரி சொல்லி தெரியும் எளிமையா. அதனால நான் அதை பார்த்து கத்துக்கிட்டு இது பண்றேங்க சார். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சர்வீஸ்க்காக தான் இதுல ஜாயின் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட், ஃபுல் சர்க்யூட் போட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போட்டுருந்தது பாத்தீங்களா? பாத்தேங்க சார். ஏற்கனவே சாஃப்ட்வேர் இருக்கு, இப்போ மீடியம் வேவ் போட்டிருந்தீங்க. அதுவும் நல்லா இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிசிபி போர்டு வந்தோடனே போட்டு புதுசாக ஆட் பண்ணி எனக்கு ஒரே பாக்ஸ்ல வர மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்றேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இல்லைங்க சார், இப்பதான் கத்துக்கணும். ஸோ நம்மகிட்ட வந்து நார்மலா பாத்தீங்கன்னா 3 டைப்பான ரெக்கார்டு இருக்கு. ஓகே சார். ஒன்னு வந்து இந்த மாதிரி அரக்க ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா கீழே விழுந்தா உடஞ்சிரும். அதனால ரொம்ப கவனமா சேஃப்டியா கையாளணும். ஏன்னா இதுதான் உள்ளே பழமையான ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. இது 78 RPM சொல்லுவோம். அது மட்டும் தான் நம்ம இந்த செட்ல போட முடியும். ஏன்னா இதுல இருக்க ஊசி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம இதை ரெக்கார்டு இதில் போட்டுங்க. நமக்கு இதுக்கு வந்து கரண்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நம்ம மெக்கானிக்கல் தான். ஸோ இந்த மாதிரி கீ கொடுக்கணும். இப்போ கொடுத்து பாருங்க, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இன்னும் கொடுங்க. சரி, வெட்டுருங்க, போதும். இதுதான் பிரேக். இந்த இருக்கு பாருங்க. இப்போ நான் ரிலீஸ் பண்ணேன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க தூக்கி வைங்க பார்ப்போம். இடையில ஒரு இடத்துல வைங்க. இல்ல, மெல்ல வைங்க. போட்டுக்கலாம். எடுங்க. எடுத்து இங்க திருப்பி விட்டுறணும். அப்படியே நிற்கும். ஓகே. ரொம்ப ஹாப்பிங்க சார். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சா முதல் கிஃப்ட் இதுதான். எனக்கு லக்கின்னு விழுந்தது. என் லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துருக்கு சார். அதாவது இந்த தொழில் வந்து இப்போ யாரும் பண்றது இல்லை. நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அவங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த கிளாஸ் மூலியமா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கிறேங்க. இவரோட இது வந்து சர்வீஸு, அவரோட இது கிளாஸ் நடத்துறது எல்லாம் எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. அதனால அவருக்காக நான் வந்து தறி தொழிலாளி, தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால என் தறியில நெஞ்சு அவருக்காக ஒரு ஹாப்பியா ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அவருக்காக. சார் வாங்கிக்காங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.